கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக இந்த வேத பகுதியிலிருந்து எப்படி பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த போது கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை தந்தாங்க. ஆண்டோடைய மரணம் பாடுபடுதலை குறித்து தான் பேசலான்னு சொல்லி யோசித்தாலும் அதோடு சம்பந்தப்பட்ட விதத்தில் இன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை தியானிப்போம். முழு உலகமும் இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினாலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுப்பா எழுத்தின்படியாக நமக்காக பாடுபட்டது, மரித்தது, இதை நினைவு கூர்ந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட கூட்டங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரங்களில் அந்த பாடுகள் மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. சிலருடைய கஷ்டங்கள் சிலரை மாற்றி அமைக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள் அவளை மாற்றி அமைக்குது. அதை இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில பெற்றோர் படுகிற கஷ்டத்தை பார்த்து சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, திருந்தி கொள்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் என்ன செய்யுது, அவங்கள மாற்றி அமைக்குது. சில நேரம் பாருங்கள், இந்த இது எங்கள் குடும்பத்திலலாம் சிலர் திருந்தி இருக்கிறாங்க. போலீஸுக்கு போய் அடி வாங்கி திருந்தி இருக்கிறாங்க. இப்போ நான் என் லைஃப்பில் ஒரு முறை இந்த இது வண்டி, அதாவது சைக்கிளில் அப்போ லைட் வச்சு போகணும். சைக்கிளில் லைட் வச்சு என்ன செய்யணும், போகணும். நான் லைட் இல்லாமல் போயிட்டேன். பிடிச்சி ஒரு சின்ன பெட்டி கேஸ் மாதிரி ஒரு இது, அதான் நம்ம ஒரு சின்ன ஃபைன் மாதிரி. அப்படி முன்னால் என்ன செய்யணும், லைட் வச்சு போகணும். இல்லைன்னா ஒரு முன்னுக்கு அந்த ஒரு லைட்டு, அதாவது சின்ன மெழுகுத்திரி மாதிரி எரியிற மாதிரியாக வைக்கணும். இல்லைன்னா இது வச்சுருப்பாங்க, அது என்ன டைனமா வச்சு ஒரு லைட்டு வச்சுருப்பாங்க சைக்கிள். இப்போ அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி உண்டு. அப்படி லைட் இல்லாமல் போனால் பிடிப்பாங்க. அப்படியே இருந்திருக்கு. அதோடு அதான் நமக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நம்ம லைஃப்பில் அதான் நமக்கு ஒரு இது வாலிப வயசில் நடந்து. அதான் சிலருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா கஷ்டப்படுற. இப்போ என் குடும்பத்தில் நான் திருந்தினது நம்ம தலைப்போடு சேர்ந்தது. அதனால இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு போகிறோம், சரியா? அப்போது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கலாம் தண்ணி அடிக்கிறவங்க, போலீஸ் கேஸு இப்படிலாம் வந்துச்சு. அதனால் என் லைஃப்பில் வரும்போது அந்த குடிக்கிற பழக்கம் என்ன செய்யலை, தம் அடிக்கணும் தண்ணி அடிக்கணுங்கிற எண்ணமே என்ன செய்யலை, வரல. ஆனால் என் குடும்பத்தில் நல்ல பலசாலிகள் கூட தண்ணி அடித்து அடி வாங்கியிருக்கிறாங்க. அதாவது அடி கொடுக்குற அளவுக்கு பலன் இருந்தும் குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால அவங்க குடித்த உடனே என்ன செய்திருக்காங்க, கலாட்டா பண்ணி அடி வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் அடிக்க முடியும்? மனைவி குடிச்சிட்டா மனைவிக்கிட்ட இருந்தே அடி என்ன செய்ய வேண்டியதான், வாங்க வேண்டியிருக்கு. டப்புன்னு பிடிச்சி தள்ளுனாங்கன்னா பொத்துன்னு என்ன செய்திருவாங்க, விழுந்துருவாங்க. பெரிய பலசாலிகளெல்லாம் கூட சில இடத்துல தோற்றுருவாங்க. எனக்கு தெரியும், நம்ம இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு மனுஷன் ஒரு தடவை ஏதோ ஹெல்மெட் இல்லாமல் ஏதோ வந்தானே டூ வீலரில் பிடிச்சிட்டாங்க. இப்போ பசங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. ரொம்ப பெரிய பிஸ்தா பருப்பு வேலை காட்டிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. பிஸ்தா பருப்பு வேலை வீட்டில் காட்டலாம், அங்கே போலீஸ்காரங்கள்ட்ட பிஸ்தா பருப்பு வேலை காட்ட முடியுமா? அவன் பருப்பை எடுத்துருவான், பருப்பை பிதிக்கி எடுத்துருவான். அப்போ நான் அந்த கன்னியாகுமரி ரோட்டில் போகும்போது பெருசாக வரும், புர் புர் புர்ரும்பான், புர்ரு புர்ரும்பான். புர்ரு எவ்வளோ நேரம் நிற்கும்னு நமக்கு நிச்சயம் தெரியும். நான்லாம் போகும்போது சொல்லு, மாமா நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்பேன். அடிப்பான் பாருங்க, ஒரு வட்டம் அடிப்பான், ஒரு வட்டம். இல்லை நான் போயிடுவேன் மாமாவை தாண்டி அப்படின்னு சொல்லி, இல்லை மாமா நான் தான் மருமகன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மாமா நிறுத்தி கேஸ் எழுதிடுவார். மாமா நிறுத்தி என்ன செய்திருவார், கேஸ் எழுதிடுவார். சில இடத்துல இந்த சைலன்சரை மாற்றி வச்சுருப்போம். இதெல்லாம் என்னென்னா சிலருக்கு வரக்கூடிய ஒரு டைம் தான். தமிழில் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நார்ன மாட்டுக்கு தோல் ஃபுல்லாக சூடு போட்டாலும் என்ன செய்யாது, திருந்தாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு கொடுத்தா போதும். இது இன்னைக்கு பிரசங்கம் அதான், அதோடு தான் போகும். இப்படி ஆண்டவர் பாட நினச்சி சிலர் என்ன செய்திருவாங்க, திருந்திடுவாங்க. சிலர் சொந்த வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்க, திருந்திடுவாங்க. ஓஹோ இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ உதாரணமாக என் லைஃபே கூட உங்களுக்கு சொல்லிட்டு போகிறோமே. சின்ன வயசுலேயே கராத்தேலாம் படிக்க வச்சுட்டாங்க, கராத்தே சிலம்பெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. சில இடத்துல இப்பவும் கேட்பாங்க, உங்களுக்கு அது தெரியுமா, இது தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா? நான் ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படிங்கிறதாட்டு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ தெரிஞ்சின்னு சொல்லி நான் அந்த 2 பயலுகளை கூப்பிட்டு போய் எங்கேயா ஒரு இடத்துல ஒரு அடி போட்டா என்ன தான் செய்யணும்? பயலுவன் நிற்பானோளா போயிடுவானோலான்னு நமக்கு தெரியாது.
ஒருவேளை தைரியமாக சரி பிரதரை காப்பாற்றோன்னு நின்னா ஒருவேளை ஒருத்தனுக்கு அடித்து மூக்கு உடஞ்சி பல்லு உடஞ்சிட்டு இப்போ நாங்கள் 3 பேர் எங்கே தான் இருக்கணும்? தெரிஞ்சதெல்லாம் சரி தான், அடித்ததெல்லாம் சரி தான், 3 பேர் எங்கே தான் இருக்கணும்? உள்ளே எழுந்து கம்பி விழாயிலும் பெண்ணுற மாதிரி கம்பி தான் என்ன செய்யணும்? 1 2 1 நான் கேட்டு எங்களை இப்போ பழைய காலத்தில் வாத்தியார் மாதிரி தப்பு பண்ண போது காற்றை பிடிச்சி தோப்பு வர்ணம் போட சொல்லுவாங்க. 1 நான் கட்டேன், என்னால் நீ கெட்டா, 1 நான் கட்டேன், என்னால் நீ கெட்டான்னு. நீங்கள் அப்படி தோப்பு வர்ணம் போட்டிருக்கீங்களான்னு தெரியாது. 1 நான் கட்டேன், என்னால். சரி, நம்முடைய பிரசங்கத்தினுடைய ஃபவுண்டேஷன் சரியா வாசிப்பை இப்போ வசனத்தை வாசித்துட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 17 18 பிலிப்பியர் 1:29. நீங்கள் உடனே ஏதோ சும்மா போனேன்ல, இன்றைய பிரசங்க தலைப்பும் நம்ம சொன்ன இன்ட்ரடக்ஷனும் கரெக்டாக இருக்கு. வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17 18 பிலிப்பியர் 1:29 ஏசாயா 53:4 எபிரேயர் 5:8 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமா, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு பாடுகளின் மகிமை, பாடுகளின் மகிமை. இந்த பிரசங்க தலைப்பு என்னது? பாடுகளின் மகிமை. கிறிஸ்தவத்தினுடைய மகிமை என்ன? அப்படியே போவோம். கிறிஸ்தவத்தினுடைய மகிமை என்ன? இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்ப பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4 வாசித்தால், ஆமா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. ஒரு முறை கூட அந்த வார்த்தை வாசி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகளின் மகிமை. எதனுடைய மகிமை? பாடுகளின் மகிமை. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவுடைய பாடுகள், சிலுவையின் 7 வார்த்தை எல்லாம் தியானிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பாடுகளுடைய மகிமை. பாடுகள்ல என்ன மகிமை இருக்கு? யார் யாரெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, என்னென்ன மகிமை இருக்குன்னு என்ன செய்ய போறோம்? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இளையகுமார்னு எடுத்துக்கிடுங்க. இளையகுமார் ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன். இன்னைக்கு இருக்கிற கணக்கில் சொன்னா காரு, 2 வீலர் நம்ம ஆட்களுக்கு இப்போ எடுத்து பார்த்தா நல்ல 2 வீலர் கூட நம்ம பசங்களுக்கு இல்லை. அது நம்ம கஷ்டமான விஷயம். தம்பி ஒரு வண்டி வச்சிருக்கிறாங்க. லாங் எகோ ஒன்ஸ் அப்பான் எ டைமில் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச காலத்தில், அதாவது இந்த மியூசியம் போல தானே சொல்லுவாங்க, பழைய பொருட்கள் வைக்கிற இடம், அந்த இடத்துக்கு கேட்பாங்க. பிரதர் ஒரு வண்டி வச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் சொல்லி ஒரு நல்ல வண்டி வாங்கன்னு சொல்லி அவங்க வண்டியும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளையில் அந்த வண்டியை அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்து இந்த வண்டிகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. சில வண்டிகள் அப்படிப்பட்ட வண்டிகள் இருக்குது. இந்த பசங்களுக்கு வண்டி என்ன செய்யாது, கிடையாது. பாவம், நட வண்டிக்கும் வாய்ப்பு இல்லை, வண்டிக்கும் வாய்ப்பு இல்லை. இரவல் வண்டிகள் இருக்கானே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுடைய பரிதாபம் அப்படிப்பட்ட நிலவரம். புர்ருன்னு வண்டி என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. அன்னைக்கு அந்த இளையகுமாரனுடைய நிலவரத்தில் எடுத்து பார்த்தா அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நல்ல வசதி இருந்து அப்பாட்ட பங்கு கேட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு போனா அவன் கூட ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமாகும். அவன் அந்த பையனுக்கு சொத்து, அவன் ஒரு வேளை அன்னைக்கு கார் கொண்டு போயிருக்கலாம், வண்டி 2 வீலர் கொண்டு போயிருக்கலாம். கூட ஒரு கூட்டம் சேர்ந்தாங்க, ஒரே கும்மாளம். அவன் போன தூர தேசத்தில் ஒரே கும்மாளம். என்ன சொல்லலாம், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இப்போ என்ன சொல்லலாம், திருநெல்வேலி, விருதுநகர் நீ போனே மாதிரி. இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்து பார்த்தா பெரிய காட்டிலேருந்து நாகர்கோயிலுக்கு வந்தே மாதிரி, நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போனே மாதிரி. அங்கே கன்னியாகுமரியில் போய் ஒரே ஆர்ப்பாட்டமும் பயங்கர இதில் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா எல்லாம் இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரை போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், இடிச்சு போட்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். 2 வீலரை விற்று குடிக்க ஆரம்பிச்சாச்சு. கையில் இருந்த காசெல்லாம் அப்படித்தானே சொல்லியிருக்கு. தூர தேசத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் என்ன செய்துட்டான், இழந்து போயிட்டான். இப்போ நான் சொன்னேன் சரியா தப்பா? அவன் நிறைய பணத்தோடி பொருளோடி ஆசீர்வாதத்தோடு போனான், எல்லாம் இழந்து போயிட்டான். நீங்கள் சொல்லும் கேட்கும் போதுக்கு இதாக இருக்கும். ஒரு காரு இடிச்சிட்டுன்னா அது அவ்வளோ பெரிய நிலவரத்துக்கு வந்துடுது.
ஒரு வாகனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அடை வச்சுட்டு போகிறான், செல்ஃபோன் அடை வச்சிடறான். சந்தர்ப்பம் வரும்போது ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கிற செல்ஃபோனை கொடுத்துட்டு 10,000 ரூபாய் செல்ஃபோனை கொடுத்துட்டு அந்த காலகட்டத்துக்கு ஒரு குடிகாரன் என்ன செய்திருவான், ஒரு 1000 தாங்க 2000 தாங்கம்மா. வீட்டில் இருக்கிற குடத்தையே வைக்க விட மாட்டான் குடிகார பயில்வான். எல்லாம் இழந்தான். அவனுடைய பாடு அவனை எங்கே கொண்டு வந்துச்சுன்னா கரெக்டா தகப்பனார் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. அல்லேலூயா. பாடுகளின் மகிமைங்கிறதுக்கு ஒரு சின்ன இது. இளையகுமாரனுடைய வாழ்க்கையின் பாடு அவனை எங்க கொண்டு வந்துச்சு? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். உங்களுக்கு என்ன சொன்னோம்? சில பிள்ளைகள் சில குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம். நான் இந்த பசங்களுக்கெல்லாம் அப்படிதான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, பைபிள் வாசியா ஜெபம் பண்ணியான்னு கேட்க மனசுக்கு என்ன இருக்கு? கஷ்டமா இருக்கு. இங்கே இந்த பிள்ளைகள்லாம் இருக்குது. எப்படியோ வந்து இப்போ அது கிளியராக ரூட்டுக்கு அது போக்கில் வருது. அவங்க அம்மா வந்தாலும் வராட்டாலும் அது வந்துடுது. ஏன்? அவங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகளை அனுபவிச்சு மனசில் சமாதான குறைவுகளை அனுபவிச்சு ஜோம் பண்ணா தான் சமாதானம், ஜோம் பண்ண பைபிள் வாசித்தா தான் சந்தோஷம்னு சொல்லி கர்த்தர் அவங்கள உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கம் கேட்டதில் நடந்த சம்பவம் அல்ல. இப்போ கேட்டுருவோமே, நீங்கள் பிரசங்கம் கேட்டு திருந்தீங்களா இல்லை ஆண்டவரே உங்களை திருத்தினாரா? ஆண்டவரே. உங்களுக்கு பிரசங்கம் கேட்டு திருந்தீங்களா? ஆண்டவரே திருத்தினாரா? ஏன்னா எத்தனையோ வருஷமா பிரசங்கம் கேட்டாங்க, எல்லாம் நல்ல தான் திருந்தணும்னு நினைச்சாங்க. தேவனா திருத்துவார். அல்லேலூயா. அப்புறம் நம்ம அவங்கள நடத்த வேண்டியதில்லை. இதே போல இந்த பசங்களை ஆண்டவரே திருத்துவார். அவரே சவுக்கெடுப்பார். அவரே என்ன செய்வாரு? அவரே சவுக்கெடுப்பார். அவரே தார்க்கம்பு எடுப்பார். அல்லேலூயா. ஆமா, அப்படி தார்க்கம்பு எடுத்தா சரியாயிரும். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் காலேஜ் படிச்ச ஒரு பிள்ளை ஃபெயில் ஆனதுனால, படிப்புல திலகம், ஃபெயில் ஆனதுனால ஊழியத்துக்கு வந்தாங்க. பாருங்க, அன்னைக்கு நம்ம சொல்லும் போது சொன்னோம், சும்மா கொடுத்த பேப்பர் பாஸ் ஆகி இப்படி எனக்கு அற்புதத்தை செய்தாங்களேன்னு ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்தான். ஒருத்தங்களை ஊழியத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, ஆமா, நல்லா படிக்கிறவங்க ஃபெயில் ஆகி ஆண்டவர் உணர்த்தினா என் ஊழியத்துக்காக ஒன்று அழைச்சேங்கிறது. குடும்பத்தில் படிக்கவே இல்லை, எல்லாரும் படிச்ச நமக்கு படிப்புக்கு மேல ஆர்வத்தை தராம ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். ஒருவேளை அன்னைக்கு ஆர்வம் இருந்து ஸ்காட் காலேஜில் போய் சேர்ந்துருந்தோன்னா நம்ம கேரக்டருக்கு, நம்ம வாழ்க்கை தரத்துக்கு ஒண்ணுமில்லாத கேஸா டஸ்டா போயிருப்போம், தூசியா குப்பையா போயிருப்போம். அல்லேலூயா. பாடுகள் ஒரு மகிமையான செயலை நடக்கு. 7 விஷயம் ரொம்ப பெரிய பிரசங்கமா ஆண்டவருடைய கிருபையினால எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு மிக தெளிவா பேசும். கேட்டுடுங்க தம்பிமார்களே. என்ன பாடு என்ன செய்யும்? பாடுனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ரைட்டா? சரி. அம்மா திட்டுறது, அப்பா திட்டுறது, ஊழியக்காரங்க திட்டுறது, ஆசிரியர்மார்கள் திட்டுறது, இப்படி இருக்கு. அதெல்லாம் கஷ்டம் தானே. இந்த வயசுல அது கஷ்டம் தானே. என்ன பரீட்சை எழுதுறது கூட சில பிள்ளைகளுக்கு கஷ்டமா பாடுகளாத்தான் இருக்கு. பாடு 3 விதத்துல எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் பாடுகள் இருக்கிறது. பிரசங்க தலைப்பு என்னது? பாடுகளின் மகிமை. 3 விதங்கள்ல பாடு அனுபவிக்கிறான். ஒரு மனுஷன் தப்பு செய்து அனுபவிக்கிற தண்டனை இருக்கு. அதுக்கு பேர் என்னது? சிலுவையில் தொங்குற கள்ளர்கள்ல இருந்து இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள இருந்து இன்றைக்கு பலவிதமான சில தண்டனைகளை ஏற்றவர்கள் எல்லாம் காரணம் வாழ்க்கையில தாங்கள் செய்த தவறுக்கு தண்டனை என்ன செய்யறாங்க? அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, அது இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த பாடு ஒரு மனுஷங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கும்? இதுல ஒரு மகிமை இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஒரு மகிமை என்ன செய்து இருக்குது. இப்போ ஒரு பையன் இருக்கிறான். இப்போ என்ன சொல்லலாம், அவன் இருக்கிறான், அவன் இனி வரக்கூடிய வருஷம் +2. இப்போ அவன் பிட் அடிச்சு மாட்டினான்னு வைங்களா, பிட் அடிச்சு மாட்டி எக்ஸாம் எழுத முடியாம இருந்தா அவனுக்கு பிற்பாடு இருக்க தங்கச்சிமார்களுக்கு அவன் ஒரு மகிமையா இருக்கிறான். என்ன மகிமை? என்ன மகிமை? ஆமா, அவன் பிட் அடிச்சு மாட்டி எக்ஸாம் எழுதாத்தது தனக்கு பின்னால வர்ற சகோதரிமார்களுக்கு குடும்பத்தில் அவன் ஒரு மகிமையா இருக்கான். எச்சரிப்பையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய மகிமை உள்ளவனாய் மாறி விடுகிறான். என் பிரசங்கம் புரியுதா? பாடுகளின் மகிமை. பாவம் செய்து ஒரு மனுஷனுக்கு வியாதி, பலகீனம், கஷ்டம், பல விதமான
கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அவங்கள பார்க்கிறவங்களுக்கு அவங்க ஒரு விதத்துல பயத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்கிறவளாய் மாறுறாங்க. பாத்தியா, இந்த பாவம் செய்ததுனால, இந்த தப்பு பண்ணினதுனால, இப்படி வாழ்ந்ததுனால என்ன பெரிய தண்டனை கிடைச்சி பாத்தியா, நீ கவனமா இருக்கணும்னு சொல்லி பாவத்து நிமித்தம் ஒரு மனுஷன் பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது மற்றவர்களுக்கு எச்சரிப்பையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியவனாய் மாறி விடுகிறான். குடும்பத்துக்காக பாடுபடுகிறான். ஒரு வளர்ச்சி குடும்பத்துக்கு பாடுபடுறாங்க. நம்ம சபையில் எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம சபையில் சாதாரணமாக திருமணமானவங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, பாடுபடுறாங்க. என்ன பாடு? கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகளை பெத்தாச்சு, இனி என்ன செய்ய முடியும்? அது ஒரு சகோதரனுக்கு மட்டுமல்ல, ஒரு சகோதரிக்கும் இருக்குது. இனி 2 பிள்ளைகளை வளர்க்கணும், அதில் ஆளாக்கணும், பாடுபடுறாங்க. இது ஒரு பாடுதான். இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. என்ன, ஒரு பிள்ளையை பற்றி இப்போ இந்த காலத்தில் 10 பிள்ளைகளை பற்றி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்களான்னு தெரியாது. ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அந்த ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. அதுவும் சென்னையிலன்னு சொன்னா, ஐயோ பாவம், அவங்க படுகிற பாடுகளில் தலையில் இருக்க முடி விழுந்துருது. அப்படியே முடி விழனா அவ்வளோ முடியும் வெள்ளையாயிருது. அவ்வளோ முடிக்கு வெள்ளைக்கு மற்ற கலர் அடிக்கிறதுக்கு அதுக்கு படாத பாடுபடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 40 வயசுக்குள்ளேயே முடி வெள்ளையாகி பிள்ளையை கொண்டு விடும்போது ஸ்கூலில் இருக்கிற பையன் கேட்பான், எப்படே அது உங்கள் தாத்தாவான்னு சொல்லி, அது உங்கள் தாத்தாவான்னு கேட்பான். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? படாத பாடுபட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஒரு பிள்ளையை பெற்று வச்சுட்டு சரி ஒரு வீடு போதும், ஒரு இவ்வளோ வசதி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? குடும்பத்துக்காக படாத பாடுபடுறாங்க. இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. இந்த பாடுகள் எல்லாம் என்ன கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாடுகளின் மூலமாக ஒரு நம்பிக்கை, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆர்வம் உண்டாகுது. பாத்தியா, அந்த குடும்பத்தில் அந்த சகோதரன் பாடுபட்டாரு, அந்த சகோதரி பாடுபட்டாங்க, புருஷன் மனைவியா பாடுபட்டு அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அவங்க பட்ட பாடுதான் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் நல்லா இருக்குது. நம்பிக்கையும் ஆர்வத்தையும் கொடுக்குது. முதல்ல உள்ளது என்ன செய்துச்சு? பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற பாடுகள் நமக்கு என்ன கொடுத்துச்சு? ஆமா, எச்சரிப்பையும் பயத்தையும் தந்துச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் சகோதரி தகப்பனார் தாயார் படுகிற பாடுகளின் பிரயாசம் நம்பிக்கையும் ஆர்வத்தையும் கொடுக்குது. நம்பிக்கை ஆர்வத்தை என்ன செய்து கொடுக்குது? பாடுகளின் மகிமை. 3 விதமான பாடுகளை உங்களுக்கு எடுக்கிறோம். 1, தப்பு செய்து தண்டனை அனுபவிக்கிறதுனால் உண்டாகிற பாடு. 2, தங்கள் குடும்பத்துக்காக படுகிற ஒரு பாடுகளின் அனுபவத்திற்கு. இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக பாடுபடுறான், எதையாவது சாதிக்கணும்னு பாடுபடுகிறான், மொழிக்காக பாடுபடுறான், தேசத்துக்காக பாடுபடுகிறான், நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. எல்லாம் ஒரு விதமான ஒரு பாடுகளின் அனுபவம். இதெல்லாம் என்ன கொடுக்குது? காந்தியடிகளின் பாடுகள், போராட்டம் நடத்தி அவங்க கட்ட கஷ்டம் நமக்கு என்ன கொடுக்குது? தனி ஒரு மனிதனாய் அகிம்சையா போராடி ஜெயத்தை பெற முடியும் என்கிற நம்பிக்கை ஆர்வத்தை என்ன செய்து தூண்டி வைக்குது. 3வது விதமான பாடுகள் தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய பாடு. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து அனுபவிக்கிற பாடு. என்ன செய்து? நன்மை செய்து அனுபவிக்கிற பாடு. சத்தியத்துக்காக பாடுபடுகிறது. இந்த பாடு ஒரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த பாடு ஒரு நித்திய மகிமையை கொண்டு வருது. அல்லேலூயா. ஒரு பெரிய பிரதிபலனுக்கு ஏதுவா அந்த பாடங்களை மாற்றி அமைக்கிறது. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக, தெய்வ அன்புக்காக, சத்தியத்துக்காக இந்த உலகத்தில் பாடுபடும் போது, சிலுவையை சுமக்கும் போது அது நித்திய மகிமைக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. சந்தோஷத்தை கொடுக்கிறது. தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து. ரைட்டா? பாடுகளை 3 விதம். தப்பு பண்ணி கஷ்டப்படுகிறத பாடுன்னு எடுக்கிறோம். சொந்த குடும்பங்களுக்காக, கட்சிக்காக, கொள்கைக்காக, மொழிக்காக, தேசத்துக்காக, விளையாட்டுத் துறைகள் சாதிப்பதற்காக, விஞ்ஞானிகளை எடுத்து பார்த்தா பலவிதமான ஆராய்ச்சிக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து பாடுபடுகிறாங்க. அந்த பாடுகள் எல்லாம் நம்பிக்கை ஆர்வத்தை என்ன செய்கிறது? தூண்டி வைக்கிறது.
பரலோக ராஜ்யத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக சத்தியத்துக்காக பாடும்போது அது ஒரு சந்தோஷத்தையும் நித்திய மகிமையும் கொடுக்கும். வேதத்திலிருந்து ஒரு 7 வேற பாடுகளின் அனுபவத்துக்கு உங்களுக்கு முன்பாக எடுத்து சொல்லப்படும். முதல் தியான குறிப்புக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி யாக்கோபுடைய புஸ்தகம் 31:40. யாக்கோபுங்க ஆதியாகமம் 31:40 வாசியா. ஆதியாகமம் 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். ஆதியாகமம் 32:10. நல்லா கவனிச்சிடுங்க, எல்லாரும் கவனிச்சிடுங்க. பாடுகள் அப்படி வருஷப்படுத்துகிறோம். பாடுகளின் மகிமை ஆண்டவராய் இயேசப்பா நமக்காக பாடுபட்டார். பாடுபட வேண்டும் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட பாடுபட்டோமானால் ஆளுகை செய்ய முடியும். இந்த பாடுகள் என்கிற கஷ்டம், வேதனை, சில விதமான துக்கத்தோடு கூடிய பிரயாசங்கள் நமக்கு என்ன மகிமையை கொடுக்கும்? யாரெல்லாம் பாடுபட்டாங்க, எதற்காக பாடுபட்டாங்க, என்ன மகிமை கிடைத்தது அப்படிங்கிறத வரிசைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. என் பிரசங்கம் புரியுதா? என் தம்பிமார பிரசங்கம் புரியுதா? என்ன பிரசங்கம் புரியுது? நல்ல லீவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காமல் வெளியிலே நின்று தண்ணி கூட நிற்காமல் கிரிக்கெட் விளையாடி அதையும் விளையாடி கடைசியில் வாய் புண்ணு நாக்கு புண்ணுன்னு சொல்லிட்டு காஞ்சி கருவாடு மாதிரி ஆகிற பாடுகளை குறித்து பேசுகிறோம். சரியா? ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ முதல் பாடு யாக்கோபை எடுக்கிறோம். யாரை எடுக்கிறோம்? யாக்கோபு பாடுபடுறா 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் வெயிலும் பனியும் பட்சித்து தான். என்னது? வெயிலும் பனி என்ன செய்துச்சான்? பட்சித்தான். கேட்டுடுங்கப்பா. நல்லா வேலை செய்து ஆசீர்வாதத்துக்காக பாடுபடணும். அல்லேலூயா. அந்த 32ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. யாக்கோபு தாத்தா சொத்து அப்பா சொத்து அனுபவிச்சாரா, உழைப்புண்டை மேன்மை அனுபவிச்சாரா? சொல்லுங்க. எல்லா விசுவாச தெய்வ பிள்ளைகளும் சொல்லுங்க. சொல்லுங்க. தாத்தாவை விட அப்பாவை விட நல்லா உழைச்சது யார் தான்? நல்லா உழைச்சது யார் தான்? வாயாடாம சாப்பிட நினைச்சா நல்ல ஒரு வழி இருக்குது. நல்ல சக்கரம் சாத்திட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டீங்கன்னா ட்ரிப்பில் சாப்பாடு தந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொன்ன அர்த்தம்? சிலருக்கு சாப்பிடுறது கூட என்ன செய்யும்? கஷ்டமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். சிலர் இந்த கோழி, பொரிச்ச கோழி தின்னுவாங்க. மேலே இருக்கிறது அப்படி பஞ்சு போல் இருக்க தின்னிட்டு அந்த எலும்பில் கொஞ்சம் இறைச்சிருக்கும். நான் சொல்லுவேன் வச்சிடாங்க, சும்மா வைக்கப்படாங்க. நம்ம எடுத்து நம்ம சவைச்சி என்ன செய்யலாம்? சாப்பிட்லான்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நல்ல மீனுக்கு முள்ள கூட சவைக்கைக்கு யோசிப்பாங்க. நல்ல மீனுக்கு முள்ளு கூட என்ன செய்ய மாட்டாங்க? சவைக்க மாட்டாங்க. நல்ல மீனாக இருக்கும், நெய் மீனாக இருக்கும், கை கொழுவ மீனாக இருக்கும், அல்லது நல்ல வரிச்சூரை நெய் மீன் சூரை முள்ளாக இருக்கும், நல்ல ஊசிப்பாறை தேங்காய் பால் பாறை அப்படிம்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட நல்ல நல்ல மீன்களுடைய தலையெல்லாம் இருக்கும். சவைக்க சொன்னால் சவைக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம். இது தப்பு அப்படி இல்லை. சிலர் அப்படி அந்த சாப்பாடு கூட நல்லா சவைச்சி சாப்பிடுவாங்க. சில அப்படியே உழுங்கிடுவாங்க. சில அப்படி உழுங்குறவங்களுக்கு சில நாள் வாந்தி வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். சவைக்காமல் சாப்பிட்டவங்க யாருங்கிறது வரும்போது, வெளியே வரும்போது முருங்கையிலே வதக்கித்தான் சாப்பிட்டேமா இருக்கும். ஆனால் அது வெளியே வரும்போது பச்சை பச்சேன்னு கிளியராக வரும். ஏன்னா சவைக்கவே என்ன செய்யலை. அது அர்த்தம் என்னன்னா வாய் கூட சிலருக்கு அசையாமல் சாப்பிடணும். அதனால வாய்க்குள்ளே போட்டு அப்படி முழுங்கி முழுங்கி தின்னேமா இல்லை. நல்லா பாடுபடும். நல்லா என்ன செய்யணும்? நொறுங்க தின்னா 100 வயசுங்கிறாங்க. நொறுங்க தின்னா 100 வயசுன்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. யாக்கோபு 20 வருஷம் என்ன செய்தாராம்? வெயிலும் பனி அவரை என்ன செய்துச்சான்? பட்சித்தது. ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தைக்காக யாக்கோபு பட்டிருக்கிற பிரயாசம் சாதாரண பிரயாசம் இல்லை. ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லி போகிறோம் இந்த பிரசங்கத்தோடு கூட சேர்த்து. யாக்கோபுடைய பிள்ளைகளும் கூட சாதாரணம் கிடையாது. யாக்கோபு தன்னை மட்டும் இல்லை, தாம் பிள்ளைகளே ஆடு மேய்க்கிறவங்களா பழக்கி வச்சிருந்தான். அல்லேலூயா. அவ்வளவு பிள்ளைகளை என்ன சொல்ல போனா யோசேப்பு அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறாரு. 7 வருஷம் செழிப்பு. யோசேப்புக்கு 30 வயசுல உயர்த்தப்படுகிறாரு.
யோசேப்பு 37 வருஷத்துக்கு பிற்பாடு ஏறக்குறைய 40 வயசுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த 37 வயசு 40 வயசு அப்படிதானா? யாக்கோபுக்கு யோசேப்புக்கு ஏறக்குறைய 37 வருஷம் செழிப்புக்கு பிற்பாடு தான் என்னது? பஞ்சம். அப்போனா ஏறக்குறைய யோசேப்பு உயர்த்தப்பட்டிருந்த போது எத்தனை வயசு? 30. ஏறக்குறைய ஒரு 40 வயசு கணக்குல அவனுடைய சகோதரர்களுக்கு 50-55 வயசு உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தான் எல்லாரும் இது அந்த தானியம் வாங்குறதுக்கு வந்து சேர்ந்தாங்க. அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? கூட பிறந்தவங்களையும் கூட அவங்க அப்ப அன்னைக்கும் நீங்க தான் போடுங்கிற விதத்தில் அனுப்பி வச்சார். ஒன்று, யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் சொப்பனம் யோசேப்பை குறித்த தெய்வ நோக்கம் நிறைவேறுவதற்கு நடந்தது. ஆனா இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா யாக்கோபு தான் பிள்ளைகளை சரியா பாடுபடுத்தி வளர்த்திருக்கான். அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது, சும்மா இருந்து தின்னணும். அதனால்தான் 30 வயசு 35 வயசுல சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ராலு, சக்கரத்தை கொண்டு கொடுத்து ஜிம்மில் நல்லா பாடுபட்ட எதுக்கு ஜிம்முக்கு போகணும்? அல்லேலூயா. ஜிம்மு வேண்டான்னு நான் சொல்ல வரல, நல்லா பாடுபட்டா எதுக்கு ஜிம்மு? அல்லேலூயா. அதோட ஊழியக்காரங்கெல்லாம் தின்னுக்கிட்டு நல்லா கொடை வண்டி வளர்த்துக்கிட்டு தெரிய வேண்டியதான். அவங்கவுங்க 8 மாதம் 9 மாதத்தில் குறை மாதத்தில் கூட இப்போ பிள்ளைகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. எத்தனை ஆம்பளைகளுக்கு என்னத்தை எடுக்க? கொழுப்பு தான் எடுக்கணும், குழந்தை எடுக்க முடியாது. குழந்தை இல்லை, கொழுப்பு தான் கிடக்கு. இப்படி தான் பீப்பாவோடு இருக்குது. இனி இங்கே முன்னால் நாங்கள் எங்கள் கால் சட்டை இறங்கி போகக்கூடாதுன்னு வார்கால் சட்டை போட்டோம். இனி பண்டி இறங்கி போகக்கூடாதுன்னு இங்கே ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று வச்சு இங்கே தூக்கிட்டோம். நல்லா பாடுபடணும், ஆசீர்வாதத்துக்காக பாடுபடணும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா உழைக்கணும். அல்லேலூயா. பாடுகளின் மகிமை. தாத்தாக்க சொத்தை அனுபவிக்கல, அப்பாக்க சொத்தை அனுபவிக்கல, பாடுபட்டேன். அந்த 32:10 மறுபடியும் வாசித்து பாருங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் போனேன். வாசிங்க. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரம். அல்லேலூயா. 3 விதத்தில் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலாம். நல்லா கேட்டுடுங்க, இது எழுத்தின்படியா. ஒன்று, நல்ல சீக்கிரமா பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவங்களா மாறணும்னா கஷ்டப்பட்டு அரசியலில் போயிருங்க. புது கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு, பழைய கட்சிகள்லேயும் ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் சேர்ந்துக்கிடுங்க. அரசியலில் சேர்ந்து எடுத்து ஒரு சீட்டு, ஏதாவது ஒரு வார்டு கவுன்சிலர் கிடச்சிருந்தாலும் போய் உள்ளே போல் நீங்கள் சம்பாதிச்சு கரையாறிடலாம். எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா ஒரு 5 தலைமுறைக்கு, மினிஸ்டர் ஆயிட்டா ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சத்தை வாங்கிடலாம். சரியா? ரைட்டு. அதனால முதல்ல அரசியல்வாதி ஆயிட்டா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய வசதியாக என்ன செய்யலாம்? டக்குனி பணக்காரர்களாக ஆயிடலாம். எப்படி ஆயிடலாம்? அப்புறம் நம்ம நாட்டில் பணக்காரர்களாக ஆகிக்க 2வது வழி நல்லா கேட்டுடு. சும்மா அதாவது வேலை செய்யாமல் பணக்காரர்களாக. 2வது வழி நல்லா என்ன செய்யணும்? கடத்தல், ஏமாற்றி பிழைக்க பழகணும். பழைய காலங்களில் நம்ம பிரதர்கிட்ட கேட்டால் தெரியும், காய்கறி கடையில் இந்த இதுக்கு வருவாங்க, எது கல்யாண வீட்டு இதுக்கு லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அவங்க வந்த உடனே கேட்பாங்க, பழைய காலத்தில் வழுதுரைங்காய் என்ன விலைன்னு கேட்பாங்க. அன்னைக்கு இருக்கிற விலைக்கு வழுதுரைங்காய் 10 ரூபா இருக்கும். இவங்க வழுதுரைங்காவை என்ன விலை? வழுதுரைங்காய் ஒரு 20 கிலோ தான், 10 கிலோ இல்லைன்னா 20 கிலோ தான் தேவை. வழுதுரைங்காய் என்ன செய்வாங்கன்னா 6 ரூபாம்பாங்க. அந்த ஏத்த கடையில் உள்ளவங்க உண்மையாக சொல்லியிருப்பான் 10 ரூபான்னு. இவங்க 6 ரூபான்னு சொன்னாங்க. 20 கிலோவுக்கு 80 ரூபா இழந்திருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களா. 20 கிலோ தேவைப்படாது, ஒரு 10-15 கிலோ தேவைப்படும், ஒரு 50 ரூபா இழந்திருக்கிறாங்க. அடுத்தது கேட்பாங்க, முக்கியமான பொருள் முருங்கைக்காய் என்ன விலை? எதெல்லாம் விலை கூடதாக கேட்டால் அதை சொல்லுவாங்க. அது எல்லாவற்றையும் டெக்னாலஜியாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்னிக்காக என்ன செய்வாங்கன்னா குறைச்சி சொல்லுவாங்க. 3 பொருள் கேட்பா, நல்ல கடை மாமா இவன்கிட்ட கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நாங்கள் பெட்டியெல்லாம் வாங்கிட்டு வருவோம்பாங்க. மேக்சிமம் அந்த காய்கறி கடையில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலம், இப்போ ஒரு மாதிரியாக எழுதுவாங்க, அந்த காலம் எழுத தெரியாது, ஒரு மாதிரி ஒரு எழுத்து எழுதுவாங்க. லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். 6 கிலோ சீனி வரைக்காய் போட்டிருப்பாங்க. சீனி வரைக்காய் 1 ரூபா விற்கும் கிலோ. 6 கிலோ சீனி வரைக்காய்க்கு 60 ரூபா போட்டிருப்பாங்க. எத்தனை ரூபா? சீனி வரைக்காய்க்கு எவ்வளவு? 60 ரூபா. வழுதுனைங்காவில் எவ்வளோ விட்டாங்க? 50 ரூபா விட்டாங்க. மொத்தத்தில் 100 ரூபா நஷ்டப்பட்டாங்க. மொத்த பில்லில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே. அன்னைக்குள்ள கணக்கு நான் சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கணக்கில் சொல்லு. இப்போ எவ்வளோ விட்டாங்க? இப்போ
ஒரு 300 400 விட்டுருப்பாங்க. மொத்த பொருள் மற்ற பொருட்கள்லாம் 300 400. வாஸ்து பார்த்தா எது என்ன பொருள்னு என்ன செய்ய முடியாது, எழுதுனவங்களுக்கும் தெரியாது, கையில் வச்சிருக்க லிஸ்டுக்காரனுக்கும் தெரியாது. நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணனா ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள அப்டா மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் எழுத்த பாருங்க. சார் எழுதித்தாங்கன்னு சொல்லி எழுதிக்கிட்டு நீங்கள் வாஸ்து பாருங்க. அந்த எழுத்தை நீங்கள் வாஸ்துட்டீங்கன்னா உண்மையிலே கிரேட். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ஏமாத்தி பிழைக்கணும். எப்படி பிழைக்கணும்? என்ன செய்யணும்? ஏமாத்தி பிழைக்கணும். ரைட்டா? மூணாவது, நல்ல திடீர் பணக்காரர்கள் ஆகணும், ஆசீர்வாதமா மாறணும். ஒண்ணுமே செய்யாதீங்க. நீங்க ஆணோ பெண்ணோ இருபாலாரும் இன்னைக்கே தீர்மானம் பண்ணி பைபிள் எடுத்துருங்க. எதை எடுக்கணும்? என்ன எடுக்கணும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பைபிளை எடுத்துட்டீங்கன்னா போதும், பணக்காரர்கள் ஆயிடலாம். எடுத்துட்டு ஃபுல்லா ஆசீர்வாதத்தை குறித்து ஒரே பிரசங்கம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அபரிதமான ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உங்க போக்கில் வாக்கு தத்தங்களை ஜனம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதாவது ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னே மாதிரி கிறிஸ்தவத்தில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிற வார்த்தையை கேட்கிறவன் இருக்க வரைக்கும் நல்ல ஊழியக்காரனுக்கு பிழைப்பு சூப்பராக நடக்கும். சின்ன வண்டி கேட்காத, பெரிய வண்டி கேளு. அவன் சின்ன வண்டி கேட்காத, நீ ஒன்ன பார்த்து சொல்லல, அவனை பார்த்து சொன்னான். அவன் அனுபவிக்கிறதுக்கு சொன்னான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்காக நல்ல எளிய மெத்தேடு, நல்ல ஊழியக்காரங்கள். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்குன்னா வர்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகளை ஊழியக்காரங்களுக்கு, நம்ம பிள்ளைகள்லாம் சொல்லிட்டாங்க ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. நம்ம பிள்ளைகள்லாம் இப்போவுமே சொல்லியாச்சு, பெரிய பிள்ளைகளானதோ ஆகாத எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் ஊழியக்காரங்களை என்ன செய்ய மாட்டோம், கல்யாணம் பண்ண மாட்டோம். ஏன்னா அத்தை ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும், பல இடத்துக்கு போனேன். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வழி தெரியாது. நல்லா அனுபவிக்கணுமானா யாரை கல்யாணம் பண்ணணும்? ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ணால் போதும். செம்ம. இது நல்ல வருமானத்துக்கு வசதிக்கு வழி. பேசாமல் நீங்கள் என்ன செய்துருங்க, பைபிளை கையில் எடுத்துட்டு புறப்பட்டுருங்க. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கவர்ச்சியா நயவசனிப்பா பேசணும். எப்படி பேசணும்? ஆமாம், நீங்கள் கண்டிச்சு பேசினா உள்ள சோறும் கிடைக்காது. அப்படி வசனிப்பா வசீகரமா பேசணும். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் இந்த கூட்டி குறைச்சி கொஞ்சம் ப்ராப்பர்சி அடிக்க பழகும். கொஞ்சம் தீர்க்கதரிசி, இதோ ஒரு தரிசனத்தை காண்கிறேன், கர்த்தர் உன்னை உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கொஞ்சம் அப்படி பேசணும். அப்போ ஆசீர்வாதத்துக்கு 3 வழி, எளிய வழி இருக்குது. ஒன்று, அரசியல்வாதியாக மாறிட்டா போதும். 2, நல்ல ஸ்மக்லிங், கடத்தல், ஏமாற்று வேலை. 3, பைபிள் எடுத்துட்டிங்கன்னா தொந்தரவே கிடையாது. பரலோகத்துக்கு போவீங்களான்னு எனக்கு தெரியாது. பாடுகளின் மகிமையில் முதல்ல யாரை கொண்டு வரோன்னா யாக்கோபை என்ன செய்றோம்? கொண்டு வர. அல்லேலூயா. ஆமாம், நல்லா சரீரத்தில் பாடுபட்டு வேலை செய்தா சகல பிரயாசத்துக்கும் பலன் இருக்கு. அல்லேலூயா. ஒரு வீட்டில் கூட நல்ல வேலை செய்யுங்க. அல்லேலூயா. நல்லா பாத்திரம் தேய்ங்க, நல்லா சமையல் பண்ணுங்க, நல்லா வேலை செய்யுங்க, கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்து பழகுங்க. பாடுகளின் ஆசீர்வாதம். எப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி முடியலைன்னு நினைக்கிறீங்களோ, கால் வலிக்கு நடக்க முடியலைன்னு சொன்னால் அது இடுப்பில் வந்து நிற்கும். இடுப்பு வலிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் எழுந்திருக்க முடியலைங்கிற படுக்கையில் வந்துடுங்க. ஒரு மாதிரியா சோம்பலாக இருக்குன்னா உங்களுக்கு பக்கத்தில் அழகான ஒரு வீச்சல் வந்துடும். கால் வலி அப்படிதான் இருக்கும், அது போகாது. அல்லேலூயா. கழுத்து எலும்பு தேஞ்சிருக்குமானா அது தேஞ்சிருக்கலாம், தேயாமல் இருக்கலாம். தேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு படுத்தா ஒரு ஆள் சோத்து பருக்க தரைக்கு இருக்காது. பொங்கி வச்ச சோத்து வாங்கி வச்ச சோத்தையும் தின்னுட்டு போயிடுவாங்க. நம்ம இலையை தான் எடுத்து தின்னு ஒரு தடவை அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வீட்டில் புரோட்டாவை ஏதோ வாங்கி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகிட்ட புரோட்டா பார்சலை கொடுத்துருக்காங்க. பிள்ளை எடுத்து தின்னுட்டு இருந்திருக்கு. 2 பேர் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நபர் அந்த வீட்டுக்கு பார்க்க வரும்போது பிள்ளை உறக்கத்திலே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. என்னன்னா இலையை தின்னுட்டு இருந்திருக்கு. இதான் நடக்கும். அதனால லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும், நல்லா பாடுபடணும், நல்ல மகிமை இருக்கும். அல்லேலூயா. எங்க சொந்த குடும்பத்திலையும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, நல்லா எழுத்தின்படி பாடுபட்டா கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. ரைட்டா. முதல் குறிப்பு. 2, பாடுகளின் மகிமையில யாரை கொண்டு வரோம், எப்படி கொண்டு வரோம்?
வாசிங்க யோபுடைய புஸ்தகம் 1:20. யோபுடைய புஸ்தகம் 42, 10, 12, 13, 17 வரைக்கும் வாசியா. யோபு 1:20 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. போதும். இங்க யோபுக்கு ஒரு பாடு. எல்லாம் இருந்ததை இழந்தான். இல்லாத ஒன்றுக்கு யாக்கோபு பாடுபட்டு மகிமையை ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்ப இருக்கிறதெல்லாம் இழந்து போயிட்டார். எதெல்லாம் இழந்துட்டாரு? இருந்தது 11,000 மிருக ஜீவன்கள். கிடைச்சது எவ்வளவு? 22,000. கிடைச்சது எவ்வளவு? 22,000 தானே? ஆமாவா இல்லையா? எங்க 22,000 இருக்கு? வாசிங்க அந்த வசனத்தை. யோபுடைய புஸ்தகம் 42 வாசிங்க. 10, 12 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எவ்வளவு ஆச்சு? 14,000 ஆடு, சரியா? 6,000 ஒட்டகம். எவ்வளவு ஆச்சு? 20,000. 1,000 ஏர்மாடுகள், 1,000, 11,000, 12,000, 22,000 ஆச்சு. அல்லேலூயா. இரண்டாவது பாடுகளின் மகிமை. சகல இழப்புகள் மத்தியிலும் சகல விதமான நம்முடைய வாழ்க்கையில் வர்றதான கஷ்டங்களான சூழ்நிலை மத்தியிலும் முறுமுறுக்காம முறையிடாம ஆண்டவர் நோக்கி பார்த்து கர்த்தர் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையை கொண்டிருப்போமானா யோபுடைய முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். சில இழப்புகளின் பாடுகள் மகிமை. யோபுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க. 10 பிள்ளைகள் தானா? 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகளே இல்லையா? நம்ம பிள்ளைகளை வெளியே கூட்டு போனா இப்ப பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. பியூட்டி பார்லர்ல போய் முடிய குதிரைக்க வால் மாதிரி இழுத்து விட வேண்டியது இருக்குது. அது ஒரு 1000 ரூபாய் சக்கரத்தை செலவழிச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுபோக அந்த பிள்ளைகளுக்கு கல்யாண நாள் வந்துச்சுன்னா 3,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு ஆட்களை செட் பண்ணி அது குதிரை வாழை உண்டாக்கி அதுக்கு பிற்பாடு முன்னுக்க முடிய இது செய்து அது இந்த எமைக்கெல்லாம் கூட மற்ற இந்த இதெல்லாம் அடித்து இங்கெல்லாம் கூட மற்ற பிளாக் இதெல்லாம் அடித்து இதில் இதெல்லாமல் பொருத்தி அப்புறம் உதட்டுக்கு மற்ற கலரெல்லாம் அடித்து அது இருக்கிற கலருக்கும் அதுக்கு முக சேப்புக்கும் அதுக்கு இதுக்கு அந்த கலரெல்லாம் அடித்து இப்படி வரும் பாருங்க. இப்படி வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா இந்த குருவி கூட்டில் சில குஞ்சிகள் அப்படி அந்த வாயிலெல்லாம் அந்த இது இருக்கும் மஞ்சள் கலர் அது மாதிரி இருக்கும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். சக்கரத்தை செலவு பண்ணி அதுகளை போட்டு சிரமப்படுத்தி யோபு தன் வாழ்க்கையிலே சகல இழப்புகள் மத்தியிலும் கர்த்தரை குறை சொல்லவில்லை. அந்த 22வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. பாடுகளின் மகிமைக்கு 2வது எடுத்தது யோபு. தன்னுடைய இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் சிநேகிதன் வந்து குத்தி பேசுறான். சொந்த மனைவி சொல்ல தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு எல்லாவற்றையும் ஆண்டவரே வேதமே சொல்லு. யோபுவின் பொறுமையை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ இழப்புகள் மத்தியிலே பொறுமை சகிப்பு தன்மை பாடாய் மகிமையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப 2வது நம்முடைய வாழ்க்கையில 1 நல்லா எழுத்தின்படி பாடுபடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் மகிமை. 2 நல்லா சகிக்கிற தன்மையில பாடுபடுறவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் மகிமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் மத்தியில நல்லா முறுமுறுக்காம முறையிடாம சகித்தா அது முடிவில் எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். 3 சமயத்தை எடுக்காம சீக்கிரமா சொல்லிட்டு போம். வேதத்தில் வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28, 29. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27, 28.
3:28-29, 6:27-28 வாசியா. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எரிக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்பட்டது. 6ஆம் அதிகாரம் 28-29, 6ஆம் அதிகாரம் 28-29 வாசியா. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட. அல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்கு. ரைட். 3வது பாடுகளின் மகிமைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் எடுக்கும். தங்களுக்கு வர்ற சோதனைகள் போராட்டங்களை சகித்து ராஜா சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிறவங்க தங்கள் சரீரத்தையும் கூட ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருக்கான வைராக்கியத்துக்கு வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமானாங்க. என்ன வந்தாலும் சரி, நம்ம கணக்கு சொல்லுவோம், நம்ம ஆராதனைக்கு நம்ம ஜனங்களுக்கு சொல்லுவோம், என்ன வந்தாலும் ஆராதனைக்கு போவேன், என்ன வந்தாலும் ஆண்டவரை தான் ஆராதிப்பேன், என்ன வந்தாலும் சத்தியத்தை விட மாட்டேன். வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கான வைராக்கியம். என்ன வந்தாலும் நகையை கலத்தி நீ போட மாட்டேன், என்ன வந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால வெள்ளை துணி கட்டாரம் செடி போடாம இருக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னத்த பொற்சலே வணங்கினா நிறுத்தினா எனக்கு என்ன, என்ன கொண்டு சிங்க கபியில போட்டா எனக்கு என்ன. இப்ப பாட்டு இருக்கு, சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வா. யாருக்கு சிங்க கேபி வந்துரு? உங்களுக்கு சிங்க கேபி ஏதாவது வந்துச்சா சிஸ்டர்? உங்களுக்கு ஏதாவது சிங்க கேபி வந்துச்சா? உங்களுக்கு எது சும்மா கடந்து பாட்டு பாடிட்டு கிடக்குது. சரி, ஒரு சிங்க கேபி போல ஒரு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரி போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? சூளம் பயங்கரமான வியாதி பிழையணும். வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம். பாடுகளின் மகிமை. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கணும். எலியா கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார். கர்த்தர் கைவிட்டாரா? வைராக்கியமா இருக்கணும், பாடுபடணும். கர்த்தருக்கான தேவனுக்கான வைராக்கியத்துல பாடுபட்டா நம்முடைய தேவன் தான் தேவன் என்கிற மகிமையாயிர அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியலைங்க, வேதனையா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுடைய தராதரத்தெல்லாம் எடுத்து பார்த்தா எப்படி சொல்றதுக்குன்னு தெரியல, எப்படி அதை பிரசங்கத்தில் சொல்லி இது செய்யறதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற நிலவரங்களெல்லாம் எடுத்து பார்த்தா வேதனையான நிலவரமா இருக்கு. எல்லா ஊழியர்களும் பிரசங்கம் பண்றாங்க, ஏசு நேசிக்கிறார், விடுதலை ஆக்கிறார், சுகமாக்குறார். வியாதி நேரத்தில் நிற்க முடியல. அல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நெருப்போ ஆண்டவரை பற்றி வர்ணிச்சு பேசுறாங்க, வர்ணனையா பேசுறாங்க. பரிசுத்த பவுல் சொல்ல, நாங்கள் நயவசனிப்பாய் பேசுறல, வர்ணிச்சு பேசுறோம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர். ஆனா போன 62 வாழ்க்கையில கஷ்டம் வந்துட்டு, நான் சோதனை வந்துட்டு ஓட்டிடும். என்னை போன்றவன் ஓடி போனோ. எல்லாரும் வணங்குனாங்க. 3 தலை நிமிர்ந்து நிக்க. அல்லேலூயா. எல்லாரும் ராஜாவை நமஸ்கரிக்கக்கூடிய இடம் இருந்துச்சு. ஒருத்தன் மட்டும் எருசலேமுக்கு நேராக. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சம்பவத்தில் ஜோடிச்சுட்டு போறோம். நாம ஏசாவா இருக்கக்கூடாது, யாக்கோபா இருக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏசா தன் வாழ்க்கையில பசி வந்த போது பெற்றோட்டு தான் போய் நின்றுக்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட வந்து நின்னா? சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாக்கோபுட்ட வந்துன்னா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல எப்பவும் ஆண்டோடி பட்சமா நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக இருக்கணும், வெகு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்துல நிக்கிறவங்க யாரு? நீ 12 கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு லேவி கோத்திரம் கர்த்தருடைய பட்சமா வந்து நின்னுச்சு. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா.
உலகத்தான வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை. நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் நரகத்துக்கு போவேன் நீ முடிவு எடுத்துட்டா கலாவுண்டு கூட நீ தின்னு வாழ்ந்து நரகத்துக்கு போய் சேரு போ. நான் பரலோகத்துக்கு போகணும்னு நீ நினைச்சிட்டியா? நான் ஆண்டோடைய பிள்ளை நீ நினைச்சிட்டியா? கத்தர் அந்த எண்ணத்தை உனக்கு தந்துட்டாரா? நின்று கத்தருக்காக கத்தோடைய பட்சமான இல்லை. அல்லேலூயா. 7 மடங்கு என்ன 70 மடங்கு சூழ பெரு இதாகட்டும், எவ்வளோ பெரிய சிங்க கெபியா இருக்கட்டும், கத்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சேனைகள் வரட்டும், ஏராளமான கூட்டம் வரட்டும், பாடி துதிக்கிற பாட்டுக்கு முன்னால நிற்க முடியாது. கத்தர் நல்லவர் என்பதை யோசபாத்து பாடி துதித்தான். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கத்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளையை கத்தருக்காக வைராக்கியமா நின்று பாடுபட்டோமானால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் ஆராதிக்கிற தேவன் தான் சரியானவர் என்பது தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவது, பாடுகளின் மகிமைக்கு சோதனை, போராட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய லைஃப்ல கத்தருக்காக நிற்கணும். அல்லேலூயா. அது ஒரு பெரிய மகிமை. அந்த நேரம் ஓடி போகக்கூடாது. வியாதி வந்து உடனே ஓடிடக்கூடாது. சோதனை வந்து உடனே, போராட்டம் வந்து உடனே ஓடிடக்கூடாது. நில்லுங்க. கத்தர் வருவாரா வரமாட்டாரா? எங்க சூளைக்கு போடு வரைக்கும் ஆண்டவர் வந்ததா தெரியல. ஆனா நீ உள்ள சூளைக்கு போறதுக்கு முந்தைய அங்க சூளையில ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. கத்தர் நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. சரி, 3 4 வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 105 17-22, ஆதியாமம் 50 20 21. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஆதியாமம் 50 50 20 21 வாசியா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். 4வது, பாடுகளின் மகிமை. யோசேப்பு 17 வயசுல சிறையாய் விற்கப்பட்டு 13 வருஷம் செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வாரான். எவ்வளோ ஒரு மகிமையாக உயர்த்தப்படும். 13 வருஷம் படாத பாடு. போர்த்திபாட் வீட்டில் நித்தமும் போர்த்திபாட்டிய மனைவியால் பிரச்சனை, நித்தம் டெய்லி போராட்டம், டெய்லி பிரச்சனை, ஒன்றுமே செய்யலை. அதை ஏற்று அப்படியே போகிறான். செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறான். அங்கேயும் அவன் அந்த ஜெயில் அனுபவத்தை அனுபவிக்கிறான். கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், சகோதரர்கள் செய்த தீமையெல்லாம் நன்மையாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஆண்டவர் நடத்துகிற அழைப்பு, ஆண்டவர் நடத்துகிற பாதை, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தரிசனத்துக்காக நமக்கு பாடுகள் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இருக்காது. யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பாடு இல்லை. யோசேப்புக்கு பாடு. கர்த்தர் அவனை மகிமையாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய அழைப்பை பார்க்கணும், நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கணும். ஊழியத்துக்கு வந்து 2 சகோதரிமார் அவங்களுக்குள்ள அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் பார்க்கணும். அவங்க கூட ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கொடுத்துருக்க எனக்கு நான் பார்க்கணும். அவங்க கூட ஒப்பிட்டு அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க நான் பார்க்கக்கூடாது. ஏன் அழைப்புக்கு தக்க, ஏன் தரிசனத்துக்கு தக்க நான் பாடுபடணும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனு 12 பிள்ளைகள் ஒரு பிள்ளை பாடுபடுறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அந்த குடும்பத்தை விட்டு வேறு பிரிக்கிறார். ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு பிள்ளையை குறிச்ச தரிசனம், ஒரு பிள்ளையை குறிச்ச தேவனுடைய வெளிப்பாடு, ஒரு பிள்ளையை குறிச்ச தேவனுடைய தீர்மானம் வித்தியாசம் புரியணும். நம்முடைய காரியத்தை நம்ம புரியணும். நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன. எல்லா ஊழியக்காரர்களும் இப்படி இருக்காதா? அப்படி இருக்கக்கூடாது. ஏன் தரிசனம், என் வெளிப்பாடு. அல்லேலூயா. என்ன குறிச்ச தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. ஆமா, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நாங்கள் ஊழியத்துக்கு போனோம், 54 பேர் உள்ள போனோம். 2 பேர் இது அது என்ன சொல்லலாம், பிரஸ் ஊழியத்துக்காக வேறு பிரிக்கப்படும். ஒரு பிரதரை 1 வருஷத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் 4.5 வருஷம் அந்த பிரஸ் ஊழியத்தில் தான் இருக்க கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஐயோ, எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களே, எல்லாரும் பிரசங்கிமாரா மாறிட்டாங்களே, எல்லாரும் அவங்க சொந்தமா ஊழியம் செய்யறாங்களே, நான் மட்டும் கஷ்டப்படுறேன். அப்படிலாம் இல்லை. நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஆமா,
எந்த டைம் நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற பாடுகளை நம்ம ஏற்று போனோம். நாம் எதற்காய் பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். யோசேப்பை குறித்த தேவனுடைய நோக்கம், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறதுக்கு ஏற்ற பாடுகளை அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பார்க்கணும், கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார், கர்த்தர் என்னை எதற்காய் தெரிந்து கொண்டார். அந்த பசங்க இப்பவுமே தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தோம், கர்த்தர் ஏன் என்ன பெந்தகோஸ்தே கோயிலுக்கு கொண்டு வராரு, என்ன குறிச்ச தேவனுடைய நோக்கம் என்ன, நித்தியத்தில் கர்த்தர் என்ன எப்படி வைக்க போறார், இந்த பூமியில நான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், அதற்கேற்ற பாடுகளின் பாதையில போனோம். ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க, அப்படி இப்படி ஆசீர்வாதம், என்ன சொல்ல தெரியல. வருவோம், என்ன ஒரு 3 பாயிண்ட் இருக்குல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய அழைப்புக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வாழ்க்கையில் வர்ற பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, அந்த பாதையில் வந்த பிற்பாடு என்ன ஒருத்தங்களை பார்க்கக்கூடாது. ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குது, ஒரு ஆஃபீஸில் பியூனாக இருக்கிறவங்க ஆஃபீஸராக இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. அடுத்தது எடுபடி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஆஃபீஸருக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆஃபீஸராக இருக்கிறாங்க, மேனேஜராக இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்கிற ஓனராக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க அழைப்புக்கு தக்க பாடுகள். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்வதற்கு தக்க நமக்கு வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது தீமையும் நன்மையாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. வெகு ஜனங்களை பாதுகாக்கும்படியாக சங்கீதம் 107 அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். மறுபடியும் அந்த ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107 வாசிங்க. 107:105-17 இருந்து வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்வதற்கு தக்க நமக்கு பாடுகள் வரும். மகிமையான மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அப்படிப்பட்ட பாடுகள் வரும். நம்ம தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் நம்மளை அழைச்சது மேன்மையான அதுக்கு தக்கது நமக்கு பாடுகள் வரும். அல்லேலூயா. 2 வருஷம் ஐடிஐ முடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை. அதே மாதிரி பாலிடெக்னிக்கல் 3 வருஷம் முடிக்கிறாங்க, அதுக்கு தக்க. 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, அதுக்கு தக்க. 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்இ பண்ணுறாங்க, அதுக்கு தக்க ஒரு ப்ரொஃபஸர் வேலைக்குரிய வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அப்படின்னு ஒரு படிப்பை படித்து வராங்க, முதுநிலை பட்டதாரியாக வாடுறாங்க. அல்லேலூயா. அப்போ அதுக்கு தக்க ஒரு அனுபவம் இருக்கத்தானே செய்யுது. அல்லேலூயா. அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். 2 வருஷம் ஒரு நர்ஸ் வேலைக்கு படிச்சுட்டு ஊசியை குத்ததுக்கு அங்கே எடுபிடிக்கி டப்பா தூக்கிட்டே போவாங்க. 7,000 ரூபா 8,000 ரூபா சம்பளம் இருக்கும். 3-4 வருஷம் ஸ்டாப் நர்ஸுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு 27,000 30,000 ரூபா கவர்மெண்ட்ல கூட பெரிய வேலை கிடைச்சிருது. டாக்டருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்த படிப்பு படிக்கிறாங்க, மருத்துவ படிப்பு, மருத்துவ டாக்டர் படிப்பு படிக்கிறாங்க. அவங்க வேற என்ன எம்டி முடிச்சு பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அல்லேலூயா. நம்மளை அழைச்ச அழைப்பு, நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் நமக்கு தெரியணும். தாயின் கருவிலே உடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது. ஏன் இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டோம், கர்த்தர் என்ன நோக்கத்தோடு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் பார்க்கணும். இவங்க 2 பேர் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்குள்ளே அந்த அழைப்புல வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. யோசேப்பு பென்யமீன் 2 பேருடைய அழைப்புல வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல யோசேப்பை குறிச்ச ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாரிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு தெரிந்து கொள்ளுதல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தக்க ஒரு பாடுகள் இருக்கும், அதுல ஒரு மகிமை இருக்கும். அதை ஏற்று போனா அதுக்கு ஒரு மகிமை இருக்கும். 4, 5. அப்போ 4 யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் ஏற்ற பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது அது அவருக்கு மகிமையாய் மாறினது. சரியா? 5 வேதத்தில் வாசிக்கும் போது வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசியா. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41-42. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41-42 வாசிங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு முழு உலகத்திலும் எழுத்தின்படி மரியாளவள் ஆராதனைக்குரியவள் அல்ல, பாக்கியம் பெற்றவள்னு சொல்றாங்க. ஏன்? எழுத்தின்படியே மரியாள் ஒரு பெரிய பாதையில் போனாங்க. இங்கே இருக்கிற யாராவது, நான் கை வைத்து கேட்குறேன்,
நீங்கள் எல்லாரும் மரியாதை போனால் கன்னிகைன்னு வச்சிடுங்க. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு வீட்டில் போய் படுங்க, இல்லை கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போங்க. இப்போ ஆராதனை நேரத்தில் ஒரு வேளை அப்படிதானா, ஆராதனை நேரத்தில் தேவ தூதன் தோன்றி ஸ்திரீயே பாக்கியவதி, ஸ்திரீயே பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ ஒரு கர்ப்பவதி ஆகி நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு இந்த சகோதரியை பார்த்து தூதன் சொல்றான். ஏற்றுக்கொள்ளுவீங்களாமா? ஏற்றுக்கொள்ளுவீங்களா? வாய்ப்பு இருக்கா? நீங்க ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கா? எல்லாம் சும்மா அப்படி ஒரு இது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, இது பாதி என்கேஜ்மெண்ட்ல இருக்குது. ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை நீங்க ஒரு கன்னிகையா இருக்கிறீங்க, இந்த ராத்திரி உங்கள்கிட்ட தூதன் தோன்றி இந்த புது உயிர்ப்பிலே என் புறாவே என் உத்தமியே நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய்ன்னு சொன்னா ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையை சொன்னாங்க. ஏற்றுக்குவாங்களா? கிருபை பெற்றவளே வாழ்க. ஒரு கன்னிகை கிருபை பெற்றவர்கள் அடிமைன்னு ஒப்பு கொடுக்குறாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. ஏங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குங்க, நிச்சயத்தை பண்ணியிருக்கிறாங்க. 1-2 மாசத்துல மரியாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஊர்ல என்ன பேசுவாங்க? நீங்க என்ன பேசுவீங்க? நம்ம ஆட்கள் சும்மா இருக்கிற சங்கையே ஊதிடுறாங்க. அறகுறையா பாவங்கின ஒரு பிரதர் வருவார், அவரை ஊதி அவர் மனநிலைமையில பாதிப்பாயிட்டாங்க. ஊத்துன்னா நம்ம ஆட்கள் சிலர் ஊதுற ஊத்து செத்து கிடக்கிற பாம்பு கூட எடுத்து படமாடுது. நம்ம ஆட்களுக்கு ஊத்து அவ்வளோ பயங்கரமான ஊத்தா இருக்கு. சிலருக்கு ஊத்து தெய்வமே. அப்படியே உட்கார்ந்து அதாவது இந்த ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டனே மாதிரி அப்படியே தின்னுது. ஒரு கிருபை, அது ஒரு நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குள்ள கிருபை அவங்கவுங்க என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அதெல்லாம் நமக்கு தேவை. எங்க யோசித்து பாருங்க, ஊர் எப்படி பேசியிருக்குங்க, என்ன நிந்தியோடு வாழ்ந்திருப்பாங்க. உன் ஆத்மா ஒரு பட்டயம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரா ஏசப்பா பிதாவாகிய ஆபிரகாமை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, அவர் சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க, யூதர்கள் சொல்லுவாங்க, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை எங்களுக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் அப்பம் பேர் என்னங்கிறதுக்கு. அல்லேலூயா. ஏசப்பா அப்பம் பேர் கேட்டால் யாரை சொல்லுவார்? எங்கள் பைபிளில் யோசேப்புன்னு எழுதியிருக்குங்க, உண்மையிலே யோசேப்பா இல்லைங்க. அல்லேலூயா. என்ன ஒரு நிந்தங்க, என்ன ஒரு அவமானங்க, என்ன ஒரு அவப்பெயருக்குரிய இடத்துல இருந்திருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நிந்தையின் மத்தியில் போயிருப்பாங்க மரியாள் அவங்க. உண்மையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா சகோதரி? மனப்பூர்வமாக சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா முதல்ல இது செய்ய மாட்டாங்க, சகோதரிமார் 2 பேரும் எங்கே போனாலும் ஐவா நர்ஸ் வேலைக்கு போன இடத்துல என்ன நடந்துச்சோ எந்த டாக்டர்னு தெரியல பிரதர். நான் தான் எங்கள் அம்மாட்ட முன்னே சொன்னேன், விடாத வேலைக்கு விடாதன்னு. அவள் கேட்கவும் இல்லை. இன்னைக்கு பிள்ளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட கேட்டால் நான் பிள்ளையை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எங்க அன்னைக்கு நடந்திருக்குமா நடக்காதா? சாதாரணமாக நான் இவ்வளவு பேசுகிறேன், நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்க? பிரசங்கத்தில் வச்சு என்ன தீட்டிருப்பேன். அதை ஒரு 6 மாசத்துல வயத்தை சுமந்துட்டு ஏசப்பாவை சுமந்துட்டு எழுத்தின்படியே வந்திருக்கோம். நான் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நினைப்பீங்க? உள்ள இருந்து ஏசப்பா அழுகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அவங்க அழுந்திருக்க மாட்டாங்க. மரியாளுக்கு நல்ல தண்டனம். என்ன இருந்தாலும் புருஷன் அறியாம ஒரு குழந்தை எனக்குள்ள உருவாக்கப்படுது. என்ன உண்மையா இருக்குமா இருக்காதா? என்ன தடகர்த்தமான ஒரு கன்னிகையா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. எங்க உண்மைதான? கிருபை, அவளுக்கு இருந்த கிருபை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா உள்ள இருந்த ஏசப்பா அழுதிருப்பாரு. எரும மாட்டு கசண்டி தடம் வெள்ளை ஜிப்பாவும் போட்டுட்டு என்ன பிரசங்கம் பண்ணோம். எரும மாட்டு பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம் வெளியே வந்துகிட்டு ஒன்று ஒரு கை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன பிடிச்சிருப்பாங்க. ஏங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சில நேரத்தில் ஆண்டோடைய கிருபையை கொஞ்சம் கத்தர் விலைக்கு காட்டி கொடுத்துருக்காரு. சாமுவேல் பெரிய ஞான திருஷ்டிக்காரன். பிரசங்கத்தில் ஒரு சின்ன ஜாயின் பண்ணிட்டு போகிறோம்.
ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வரும்போது முகத்தை பார்க்குற அளவுக்கு கிருபை எடுத்துட்டார். தேவனுடைய கிருபை இல்லாத போது முகத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இவனான்னு கேட்குறான். அல்லேலூயா. சொன்னே புரியுதா? கிருபை தாங்க ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிறதுலாம் தெளிவாக ஓடுறது. அல்லேலூயா. ரைட், நம்முடைய கருத்துக்கு வரும். அப்போ மரியாளுடைய வாழ்க்கையில் 5வது நம்ம எடுத்துக்கொண்ட குறிப்பின்படி நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் பாடுகள் ஏற்றதுனால இன்றைக்கு முழு உலகமும் கூட எழுத்தின்படியே மரியாளை பாக்கியவதின்னு சொல்றாங்க. மரியாள் அவர்கள் ஆராதனைக்குரியவள் அல்ல, என்றாலும் இந்த பூமியில கிறிஸ்துவை பிறப்பிக்கக்கூடிய பெரிய சிலாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட கிறிஸ்துவனிடத்தில் புறப்பட்டு போக கடம். இன்னைக்கு சின்ன சின்ன நிந்தைகள், சின்ன சின்ன அவமானங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த ஊழிய பாதையிலலாம் எடுத்து பார்த்தா பற்ற வச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியுமா? சில நேரம் இந்த சகோதரன் பதிலே சொல்லாங்க, அமைதியா இருங்க. பதிலே சொல்லாங்க, அமைதியா இருங்க. எங்க இந்த இடம் வாங்கின உங்களுக்கு இதுக்கு முந்தையும் சொல்லிருக்கு, இடம் வாங்கின எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்ம இதில் உள்ள ஒரு தெய்வ பிள்ளை வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போகலாம் போகிற இடத்துலலாம் என்னதோ லிஸ்ட் அடித்து கொடுத்து அது என்ன இது வாங்கி அடித்து கொடுத்து. நம்ம சைலாக்கா ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, நமக்கு எதாவது இதுன்னா சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஒரு நோட்டு புக் அடித்து தாங்க, நான் வேணா என்னால் முடிஞ்சு. ஒரு இடமும் சொல்லலை. சபையில் கூட ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருந்தோமா? இல்லைங்க. கத்தரால் நமக்கு இது கிடச்சிரு. ஆனால் இன்றைக்கும் சொல்லுவாங்க, கூட பிறந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தால் பிரசங்கம் பண்ண முடியுமா? இதுவே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியுமா? காசு பண விஷயத்தில் இதுவரைக்கும் கிருபையாயும் நாளைக்கு எப்படின்னு தெரியல, மனத்தாழ்மையாக சொன்னா என்னங்க சேர்த்து வச்சிருக்கிறோம்? எவ்வளோங்க சேர்த்துருக்கலாம்? 25 வருஷம் ஆச்சு. சாப்பாடு போட்டு அண்ணன் இன்னைக்குள்ள கணக்கில் 20,000 ரூபாய்க்கு மேலே குடும்பத்தில் ஒரு குறிக்கப்பட்ட நபரை காணிக்க தரக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு. சேர்த்தா வச்சோம், இன்னும் வேண்டாம். அல்லேலூயா. தேவையே இல்லைங்க. இருக்கிற நாள் நல்லா செலவழிச்சுட்டு நல்லா போயிடும். அல்லேலூயா. நமக்கு வேண்டாம். சொல்றவங்க 1000 சொல்லிட்டு போட்டு நமக்கு என்ன இருக்கு, நினைச்சிட்டு போட்டு நமக்கு என்ன இருக்கு, விளக்கமே கொடுக்கணும். சமயம் வரும்போது அதுக்கு விளக்கம் ஆண்டவரே கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு மரியாதை குறித்து இன்னைக்கு பேசுறோமே, 2000 நூற்றாண்டு 20 நூற்றாண்டுக்கு பிற்பாடு மரியாதை குறித்து இன்னைக்கு புகழ்ந்து பேசுறோமே. அல்லேலூயா. உலகமே கீழ்த்தரமா பேசட்டானா இன்றைக்கு தெய்வ சமூகத்துல மேன்மையா சொல்றோமே. அல்லேலூயா. மரியாளின் பாடு மேன்மையாய் சொல்லப்படுது. அல்லேலூயா. வரோம் நாளானது தான் விளங்க செய்யும். அல்லேலூயா. அப்ப 5வது மரியாளின் பாடுகள் மகிமையாய் மாற்றப்பட்டது. யாருக்கு என்ன பாடுபட்டாங்க, என்ன ஆசீர்வாதமாய் மாறித்து வாசிப்போமா? வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நிறைய இருக்கு. அப்போஸ்தலர் 9:16 வாசியா. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பரிசுத்த பவுல் அவர்களுடைய பாடுகள் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 கொரிந்தியர் 9:12 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 4:12 9:12 வாசிக்கும் போது வாசியா. 4:12 எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். பாருங்க, அவர் ஊழியத்தை செய்யும் போது ஒரு அப்போஸ்தலர் அழைப்பு பெற்று ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் அப்பமே சொல்றாரு, அவன் ஏன் நாமத்து நிமித்தம் படக்கூடிய பாடுகளை பாருன்னு. அவர் எதுக்கெல்லாம் பாடுபட்டார்னு வருவோம். அவர் ஊழியம் செய்கிற காலத்தில் யார்ட்டையும் போய் காணிக்கைக்கெல்லாம் போய் நிற்கலைங்க. காணிக்கை வாங்கி ஊழியம் செய்யணும் எல்லாம் நினைக்கல. உண்மையாக சொல்ல போனால் அப்போஸ்தலர் அழைப்பு பெரிய அன்னைக்கு இருந்த நிலவரத்தில் சொல்கிறாங்க. 2 கப்பல் கமாலியன் பாதத்திலிருந்து படித்தவர், வேதத்தை பார்த்தா ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கக்கூடிய, அதாவது விரல் நுனியில் வச்சிருக்கிற மாதிரி வேதத்தை படித்த மனுஷன். யார்ட்டையும் போய் காசு பணத்துக்காக நிற்கக்கூடிய இடத்துல இல்லைங்க. காணிக்கை கிடைக்கணும் அவர் வாழ்ந்ததே கிடையாது. வேலை செய்து அவரும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பிட வச்சிருக்காரு. அல்லேலூயா. நான்லாம் என்னுடைய லைஃப்பில் டிபிஎம் ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்தில் கஷ்டம் இருக்குன்னு சொன்னாங்க. 33 வருஷத்துக்கு முன்னால், 34 வருஷம் ஆக போகுது. 33 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க. மனசில் நினச்சிட்டே போனேன், அப்படி என் கூட இருக்கிற சகோதரிமாள் கஷ்டப்பட்டா கண்டிப்பாக ப்ரைஸிங் முடிச்சாது எனக்கு தெரிஞ்ச தொழிலை செய்து சாப்பாட்டுக்கு வழி உண்டாக்கிறோன்னு சொல்லி. அல்லேலூயா. தப்பு இல்லைங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? வீடு விட 100 ரூபாய்க்கும் ஒரு டப்பா பைய எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பிரிக்கிறதுக்கும் அதில் ஒரு பெட்டியை வச்சு பிரிக்கிறதுக்கு உழைச்சி சாப்பிடல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். என்ன தப்புன்னு கேட்கிறேன். விசுவாசிகள் ஏதாவது தரமாட்டாங்களா? ஏதாவது கிடைக்காதா? யாராவது போட மாட்டாங்களா?
கேவலமா இல்லை, கேவலமா இல்லை. என் மனசாட்சி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் போல, நம்ம ஏசா இல்லைங்க, ஆண்டோடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. கத்திட்ட போய் நிற்கிறோம். அல்லேலூயா. நான் போய் விசுவாசிகளை நம்பி விசுவாசிகள் தருவாங்க நீ நினைச்சாலே உண்மையா சொல்றேன், அது ஒரு கேவலமான பிழைப்பு. அல்லேலூயா. ஏன்னா தேவையை சந்திக்க வேண்டியது யாரு? தேவன். ஏசப்பா வாழ்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் நம்ம சபையில் காணிக்கை குறித்து பேசுறதுக்கே வெட்கப்படும். அதை பற்றி சில தெய்வ பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவு இதுதான் சொல்லி நினைக்கலான்னு நினைப்பேன். நீ சொல்லாத, அவ அப்படியே இருக்கட்டும், அவன் அப்படியே இருக்கட்டும் சொல்லாத. கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க வாங்காத, அவங்கள்ட்ட வாங்கவே செய்யாது, கேட்கவே செய்யாது, சொல்லாத. சில நேரம் நினைப்பேன், இவங்க குடும்பத்தில் வந்திருக்க ஆசீர்வாத குறைவுக்கு இதான காரணம் ஏசுப்பா. சொல்லாத. நீ இப்படி நினைச்சு கேட்குற, வேண்டாம், விட்டுரு, அது அப்படியே கிடக்கட்டு, அது அப்படியே வாழட்டும், அழியட்டு, அதுக்கு பணம், ஆஸ்பத்திரி, அதுக்கு பணம், இப்படி வேஸ்டா போனோம். இது சொல்றதுனால உங்கள்கிட்ட இது செய்கிறேன்னு நினைச்சிடாங்க. கத்திர அப்படியே செய், இது கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் சொல், கத்திரங்கிட்ட சொல்லிடாதம்பாங்க. சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், நெல்லு, தேவனுக்கு முன்னால நெல்லு. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எங்க போய் வேலை செய்தார்? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:12 வசனம். கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், ஐயப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஐயப்பட்டு ஆசீர்வதி. இப்ப இது மாத்திரமல்ல, அடுத்து 9:12 வசனம். சீக்கிரம் வாசிங்க. மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் உங்ககிட்ட காணிக்கையை பேசி ஒரு ஆத்மா சபைக்கு வருகிறதற்கு குறைவு உண்டாகாதபடிக்கு நான் வேலை செய்து சபையை நடத்தலாம். சரியா தப்பா? சரியா தப்பா? அப்படித்தானே எழுதியிருக்கு. நல்லா கேளுங்க. மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களில் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு சபைக்கு வருவதற்கு யாதொரு தடையும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். அல்லேலூயா. காணிக்கை பற்றி பேசுறதுனால தசமபாகம் பேசி உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ பிரதர் கொடுக்கலன்னா வச்சு விருன்னு பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதோட, சில இடங்களில் பிள்ளைகள் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, தாய் கொடுக்காதவங்களா இருக்கும். சில இடத்துல தாய் கொடுக்கறதா இருக்கும், பிள்ளைகள் என்ன செய்யாது, கொடுக்காதவங்களா இருக்கும். இது எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இதே சொல்கிறது தப்பு. இது ஏதோ உங்களை தூண்டி வைக்கிறேமா சொல்லேன்னு நினைக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், கொடுக்காதவங்க கொடுக்கவே செய்யாங்க. நீ கொடுக்காமலே கூட்டத்துக்கு வர்றது நல்லது. அல்லேலூயா. இப்போ நம்ம வருவோம், பரிசுத்த பவுல் அவருடைய பாடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில வசனத்தை வாசிப்போம். வாசிங்க பார்ப்போம். வேதத்தில் வாசிக்கிற வேளையில் 2 கொரிந்தியர் 1:5-6, பிலிப்பியர் 3:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:5-6. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். கொலோசியர் 1:23-24. கொலோசியர் 1:23-24 வாசியா. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கன்றி பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளிலே சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானது என் சரீரமாகிய சபைக்காக பாடு. வாசிங்க மறுபடி வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:12 வசனம். 2 கொரிந்தியர் 4:10 வசனம் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:10 வசனம் வாசிங்க. 12 வாசிங்க. அப்போ இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். நின்று கொஞ்சம் பேசிட்டு போறேன். மரணம் எங்களிடத்திலும் ஜீவன் உங்களிடத்திலும். நல்லா கவனிச்சிடுங்க. இந்த 2 வசனத்தை மறுபடியும் சொல்றோம். கிறிஸ்துவனுடைய சபையாகிய அந்த இதுக்காக நாங்கள் குறைவானது சபை சரீரத்தில் சுமக்கிறோம், பாடுபடுகிறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். 4:12 வசனத்தில் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும். இன்னைக்கு இருக்கிற தப்பா எடுத்துக்கிட்டாங்க. என்னையும் சேர்த்து இன்னைக்கு காலையில் அந்த பிரசங்கம் எடுக்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருந்ததுனால பேசுகிறேன். அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், என்னையும் சேர்த்து இந்த நாட்கள் ஆண்டோட்டு அதை மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனத்தாழ்மையாக நல்லா கேட்டுடுங்க. மரணம் எங்களிடத்துல, ஜீவன் மரணம் எங்களிடத்துல. இன்னைக்கு எந்த பெந்தகோஸ்த சபையில் ஒரு தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில் வியாதியிலிருந்து விசுவாசிகளுக்கோ,
நோயாளிகளுக்கு சுகம் வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை, தேவனுடைய வல்லமை குறையல. ஏன் நடக்கலைன்னா நல்லா கவனிச்சிடுங்க. மரணமானது இந்த மரணம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? நாங்கள் பாடுபடுகிறதுனால ஜனத்துக்குள்ள சுகத்தின் ஜீவன் என்ன செய்யுது? சரியா தப்பா? இன்னைக்கு தெய்வீக சுகத்தை உங்களுக்கு வாங்கி தரலன்னா அதுக்கு ஒரு காரணம் நான் யாரு? சுகபோகமாக வாழ்கிறேன். நல்லா நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உண்மைதாங்க, இன்க்ளூட் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லையா? சவால் விட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், மனத்தாழ்மையாக சொல்கிறோம். அந்த நாட்களில் காலையில் சாப்பிட்றத விரல் விட்டு எண்ணிக்கொள்ளலாம். ஒரு வாரம் சாப்பிட்ற நாட்களை விரல் விட்டு எண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அந்த வாலிபத்தி நாட்களில் சும்மா விளையாட்டுத்தனம், நல்லா கேட்டுடுங்க, விளையாட்டுத்தனம் போல் சும்மா எழுப்பி நிறுத்திட்டாங்க ஒரு கன்வென்ஷனில். நோயாளிகள் இது வியாதியஸ்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சும்மா வாப்பா எழுந்திரி, இங்கே வா வராங்க. சும்மா இப்படி கை வைக்கிறோம், பேய் ஆடுது. அந்த பக்கத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் தான் உடனே கூட்டம் வித்தியாசமாக அங்கே உள்ளவங்களாம் அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படின்னு கை வச்சா ஆடிச்சு. நெஞ்சில் இருந்த கட்டிகள் வெறும் எண்ணெய் ஜெபம் பண்ணி போட்டு குடிச்சிட்டு வைக்கிற தண்ணியை குடிச்சு சுகமான சரித்திரங்கள் இருக்கிறது. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க போல விசுவாச வீட்டில் வைக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்? மரணம் எங்களிடத்திலும் ஜீவன். எந்த சபையில் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறா? எந்த சபையில் எங்கே போய் நோய் சுகமாச்சுங்கிற சாட்சி இருக்குது? உண்மையில் எல்லாம் ஏறக்குறைய 10, 30, 40 வருஷம் ஆன விசுவாசிகள் இருக்கிறீங்க தானே. எங்கேயாவது நடக்குன்னு சொல்ல முடியும்? ஜோம் பண்ணி விட்றேன், நீங்கள் எப்படி மருந்து எடுப்பீங்க? என்ன வச்சு சொல்கிறேன், மருந்து மெடிசன் எடுக்கிறவங்க தானே கவலைப்படாங்க. ஆண்டோடைய கிருபையினால் ஜோம் பண்ண கத்தர் பிழைக்க வச்சிருவார். என்னுடைய தாயார் இறந்த அன்னைக்கு நான் இருக்கிறாங்க சாட்சி. முதல்ல அவங்கள்ட்ட வந்தால் ஜோம் பண்ணிட்டு அவங்க எடுக்கிற மெடிசனை நிறுத்தி தான் அவங்களுக்கு சுகம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது பாடலே. நல்லா தின்னுட்டு பீப்பா வளர்த்துட்டு சுகமோகமா இருக்கிறான். இயேசு விடுவிக்கிறார், சுகமாக்குறார். பொய்யும் புத்தலாட்டும். கர்த்தருக்காக பாடுபடுகிற ஒரு ஊழியனாய் இருந்தால், கர்த்தருக்காக பிரதிஷ்டை உள்ள ஒரு ஊழியனாய் இருந்தால் தெய்வீக சுகத்தின் வல்லமை விளங்கும். ஜனத்தின் மத்தியிலே மறுரூபத்தின் வேலையை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடுகள் ஜனத்தை கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்தது, சுகமானது. ஐத்துக்குங்கிற ஒரு மனுஷன் கீழே விழுந்து ஜீவன் போய் இருக்கிறான். தொட்டு பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்து எழுப்பி போட்டா விட்டார். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில மருந்து எடுத்து 2 நாளையில வரக்கூடிய கேஸ் நம்ம ஜெபம் பண்ணா கூட 4 நாள் கிடக்கா. 2 நாளையில வர வேண்டியது நம்ம உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ணா கூட 4 நாள் எக்ஸ்டன் ஆகுது. என்ன உணர்ந்து பேசுறேன்? பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? பாடுகளின் மகிமை, பாடுகளின் பரிசுத்த பவுல் என்ன பாடுபட்டு இருக்கிறார்? எந்த சபையில் எங்க இருக்கு? உண்மையில ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறாங்க. மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்தில் விளங்குகிறது. எத்தனை வசனம் உங்களுக்கு சொல்லணும்? ஒரு சில வசனத்தை கூட வாசிங்க, கூட்டத்தை முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 11:28 வசனம். 2 கொரிந்தியர் 11:28 வசனத்தை வாசிங்க. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. என்ன நாள்தோறும் என்னை நெருக்குகிறது? சபையை குறிச்சுன்னா என்ன? சபையில் இருக்கிற விசுவாசிகள் வியாதியில் இருக்கிறாங்கன்னா தெய்வீக சுகத்தை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம், கவலை. எப்படியும் கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கணும். ஒரு காலத்தில் நம்ம சபையில் ஷூட்டிங் பிரேயர்னு ஒன்று வச்சிருந்தாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 12 மணி 12:30 வரைக்கும் நம்ம வண்டி ஓடும், நிறுத்திடுவோம். அதுக்கு பிற்பாடு இருக்கிற ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி 2 மணி 3 மணிக்குள்ள அந்த வியாதியோ பேய் இருக்கிறது மாதிரியே தெரியாது, பேயை வெளியே வரட்டி விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. இல்லையே, இன்னைக்கு இல்லையே. தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறவங்க நம்ம சபையில் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் போதாது. அப்போ 6வது, பாடுகள் நம்மிடத்தில் பெருகணும். மகிமையான ஊழியம் இருக்கும். அல்லேலூயா. நாமத்தின் நிமித்தம் அவன் படப்படுகிற பாடு என்ன பாடுபட்டதுனால இன்றைக்கு பெந்தகோஸ்த சபைகள் இவ்வளவு காது நிற்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு பரிசுத்த பவுல் பாடுபட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து. 7வது,
சரியா? பாடுகளின் மகிமை. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 16:20. பைபிள் எல்லாம் மூடிடுவோம், டைம் ஆயிட்டு. நீங்க ஒன்றும் வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு 10:30 தான் மீட்டிங் ஆரம்பிச்சு. அல்லேலூயா. 10 மணிக்கு ஆரம்பிச்சாலே 12:45 வரைக்கும் போகணும். 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சு. வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேய்ச்சையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற 22 வாசிங்க. அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யமான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நல்லா கேட்டிடுங்க. பரலோகத்துக்கு போறதுக்குரிய பாடுகள். லாசர் பாடுகளின் மகிமை. தரித்திரம், பசி, பட்டினி, வீடு இல்ல, சொந்த பந்தங்கள் இல்ல, நோய், சரீரம் எல்லாம் நோய், பற்கள் நிறைந்த, நாய் நக்கக்கூடிய நிலவரம். சுத்தி நாய் தான் நிக்கு. செத்த அடக்கம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. இறந்தா எங்க போனாரு? பரலோகத்து. பாடுகளின் மகிமை. தரித்திரவான், பசி, பட்டினி, நல்ல ஆகாரம் இல்லை, பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலவரம். அப்புறம் என்ன? சொந்த பந்தம், குடும்பங்கள் இல்லை, சரீரமெல்லாம் வியாதி, பற்கள் நிறைந்தவனா இருக்கான், நாய் நக்கிக்கிட்டு இருக்குது. சாவுற அன்னைக்கு அவன் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தான்னு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் எங்கே போனார்? பாடுகளின் மகிமை. அல்லேலூயா. பாடுகளின் மகிமை. அல்லேலூயா. நான் எண்ணி முடியாது என் கொண்ட ஊழியர்கள், விசுவாசிகள் ஆஸ்பத்திரியில் போய் படுத்து சோகம் இல்லாத நேரங்களில் மருந்து வாங்கி சாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அவன் பற்கள், சரீரமெல்லாம் பற்கள், நாய் நக்கிச்சிங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் போய் இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. அவன் என்ன பாடுபட்டிருப்பான்னு யோசித்து பாருங்க. எங்க சோத்துக்கு அதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? அவன் படுத்திருக்க வாசல் பக்கத்தில் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், சம்பிரதாயமாக வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. என்ன சான்றிதழ் தெரியுமா? தீமையை அனுபவிச்சான். என்னதான் அனுபவிச்சானா? என்ன அனுபவிச்சானா? பாடுகளின் மகிமை. என்ன மகிமை? பாடுகளின் மகிமை. நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன ஒன்றுமே இல்லைன்னா கூட இந்த பசங்களை எடுத்துக்கிடுங்களா, என்ன இருக்கிறான்னு. நாளை ஒரு காலத்தில் அவருக்கு வண்டி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு வண்டி வந்துடும். செருப்புக்கு செருப்பு, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, ராத்திரி பகலாக பாடுபட்டு. லாசருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. கண்களை மூடுவோமா? அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். ஆண்டவரே, பாடுகளின் மகிமைக்கு நீங்கள் பாடுபடுங்கிறதுக்கு இல்லை, பாடுகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படுமானால் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எண்ணி முடியாத ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனான உங்களிடத்திலும் கிரியை செய்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சுகபோகமாய் வாழ்கிறதுனால தான் இன்றைக்கு விடுதலை, தெய்வீகமான விடுதலைகள், தெய்வீக சுகத்தின் வல்லமைகள் சபைகள் எல்லாம். நல்ல சாப்பாடு, நல்ல சம்பிரதாயமான வாழ்க்கை, சொல்லப்போல ஐஸ்வர்யவானை போல சம்பிரதாயமான வாழ்க்கை. சும்மா பேருக்கு சுகமானேன் இயேசுவின் தழும்புகளால் பாட்டு. விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, பாட்டு இருக்குது. இயேசு என் பரிகாரி என்ப, இயேசு என் பரிகாரி. சுகத்தின் அனுபவம் இல்லை, தெய்வீகமான தியாகம், தெய்வீகமான பிரதிஷ்டை. சும்மா என்ன பிரதிஷ்டை, என்ன இது அப்படின்னு சொல்றான். ஜீவனின் வல்லமை வெளிப்படலை. கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பாட அனுபவிக்கிறோம், அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம். அன்றைக்கு ஒரு விசுவாசி தெய்வ பிள்ளைகள் உபவாசம் எடுத்து தெய்வ சமூகத்தில் வைராக்கியமாக இருந்து விசுவாசிகளுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊழியக்காரர்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அற்புதத்துக்கு ஏதுவான செயல்கள் நடந்திருக்கிறது. ஊழியர்கள் அதை செய்திருக்கிறாங்க. தீராத வியாதிகள், பாவ கட்டுகளின் வியாதிகள் இருந்து, பிசாசின் கட்டுகளின் வியாதிகள் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அனுபவம் இல்லையே. ஷமானா ரிமானா ரிபாபாலன் கராமானா. உலகமெல்லாம் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழும்பி ஆயிற்று. இப்பொழுது நாம் கர்த்தருக்காக படுகிற பாடுதான் இந்த பூமியிலே ஆண்டவருடைய சபையை குறித்து நான் அனுபவிக்கிற வேதனைகள், பாடுகள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறது போல
இந்த நாட்களில் நாம் அனுபவிக்கிற கிறிஸ்துவின் பாடுகள் தான் சபைக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஷமானா ரிமானா ரிபாபாலா. லாசருவின் பாடுகள் அவனை பரலோக வாசியாய் மாற்றினது. லாசரின் பாடுகள் அவனை பரலோக வாசியாய் மாற்றினது. அவன் ஒரு தரித்திரவானாய், பசி பட்டினி உள்ளவனாய், நல்ல வஸ்திரமற்றவனாய், நல்ல சரீரத்தில் வியாதியின் அனுபவத்தோடு கூட, நாய்கள் சூழ்ந்திருக்கிற அனுபவத்தில், சாப்பாட்டு எந்த அனுபவத்திலே ஒரு நாள் கூட அவனுக்கு நல்ல பசியாறக்கூடிய அனுபவம் இல்லை. தனிமையின் அனுபவம், அனாதையின் அனுபவம் என்கிற விதத்திலே அவனுடைய வாழ்க்கையின் தராதரம் காணப்பட்ட போது, எல்லாவற்றுக்கு மேல ஒருத்தன் வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா போக்குவரத்து செய்யறான். இவனோ மிகவும் கஷ்டப்படுகிற மனுஷனாய், வேதனைப்படுகிற அனுபவமாய், துன்பப்படுகிற மனுஷனாய் வாழ்ந்தான். கர்த்தரோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் மரணத்துக்கு பிற்பாடு பரலோக வாசியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவரோடு கூட பாடுபட்டமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. பாடுகளின் மகிமை என்கிற தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அறிந்த தெய்வ பிள்ளை, யாக்கோபின் பாடுகள் அவனை குடும்பத்தில் ஆசீர்வாதமானவனாய் மாற்றி அமைத்தது போல, தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தின் பாடுகள் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. யோபுவுடைய பாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்களுடைய பாடுகள் அவருடைய காரியம் ஜெயமாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய உயர்வுக்குரியவளாய் மாற்றியது. யோசேப்பின் பாடுகள் வெகு கூட்டம் ஜனத்தை பாதுகாப்பதற்கு ஏதுவான ஒரு பாதுகாப்புக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. மரியாளுடைய பாடுகள் மிகப்பெரிய மகிமையாய், இன்றைக்கும் அவர்கள் மேன்மையானவர்களாய், பாக்கியவதியாய் மாற்றினது. நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடுகள் ஜீவன் ஜனத்துக்குள்ளே விளங்கினது. லாசருடைய பாடுகள் பரலோக வாசியாய் மாற்றினது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.